அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஆனால் பிஜேபி அண்ணாமலையை தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்காக சில விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறது. என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அண்ணாமலை அவர்களால் பிஜேபி அதிமுக கூட்டணி பிரிவுக்கு வந்தது. அந்த கூட்டணி பிரிந்ததால் பிஜேபிக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது. முக்கியமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியால் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்க முடியவில்லை. ஸோ அதிமுகவுக்கும் பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. ஸோ பிஜேபி தான் கூட இல்லாததால் அதிமுகவுக்கு நிறைய ஐடி ரைட்ஸ் இடி ரைட்ஸ் வந்தது. ஆனால் அது அதிமுகவுக்கு பலமாக தான் அமைந்தது. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருப்பதை விட பிஜேபியை விட்டு தனியாக இருக்கும்போது தான் அதிமுகவுக்கு பலமாக இருந்தது. இப்போ ஃபைனலாக அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்து விட்டது. அப்போவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஸோ அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும், அப்போ தான் கூட்டணிக்கு ஒத்துப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாளே சாயந்தரத்துக்குள்ளே அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்கிட்டு நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவியில் பிஜேபி தலைமை உட்கார வைத்து விட்டது. இதுவே செமையான சர்ச்சையான விஷயமா இருந்தது. இந்த ஒரு விஷயம் என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்தாலுமே மக்கள் மத்தியிலே இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ வரைக்குமே இந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வி கூட்டணியாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச்சை நோட் பண்ணி பார்த்தா தெரியும், தொடர்ந்து எப்படியாவது பிஜேபி அதிமுக கூட்டணியை பிரித்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. முக்கியமாக பிஜேபி தான் அதிகமான வாக்கு சதவீதம் தமிழகத்தில் இருக்கிறது. அதிமுகவை விட எங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 50லாம் இல்லை, எங்களுக்கு 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு சொல்ல இது பெரும் சர்ச்சையான விஷயமா மாறியது. ஸோ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை பிரிப்பதற்காக பிஜேபிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதனால் அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் பிஜேபி மீதும் அண்ணாமலை மீதும் சம கோபத்தில் இருக்காங்க. இந்த சமயத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு செய்தி லீக் ஆனது. அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது பிஜேபி மாநில தலைவர் பதவி அமர்ந்து விட வேண்டும் அப்படி சொல்லி போராடி கொண்டு இருந்தாங்க. ஆனால் தலைமை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி கொண்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான பிளானில் இருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே பரவியது. ஆனால் தனிக்கட்சி ஆரம்பிப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இப்போ அண்ணாமலைக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பிஜேபியில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலுமே பிஜேபி தலைமை அண்ணாமலை மீது கொஞ்சம் பயத்திலையும் கொஞ்சம் கோபத்திலையும் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருப்பதால் தொடர்ந்து பிஜேபி அதிமுக பற்றி நிறைய ப்ரெஸ் மீட் பேசுகிறாங்க. முக்கியமாக நயனார் நாகேந்திரன் விட அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தில் பயங்கரமான பவர் மாஸ் இருக்கிறது. அதனால் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மேலே தமிழகத்தில் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பிஜேபி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு வட மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி பதவியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வட மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் தலைமை தேர்தல் தலைவர் பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது அண்ணாமலை அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைந்தாலும் இது மிகப்பெரிய மைனஸாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது தமிழகத்தில் தான் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பிஜேபியில் இணைந்தாங்க. பிஜேபியை வளர்த்ததை விட அண்ணாமலை அவர்கள் தன்னை பயங்கரமாக வளர்த்தி கொண்டாங்க. இப்போ அதே பிஜேபி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்க வேண்டாம், ஸோ வட மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. இது அண்ணாமலை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், இதை பிஜேபி எப்படி அண்ணாமலை கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஆனால் பிஜேபி அண்ணாமலையை தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்காக சில விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறது. என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அண்ணாமலை அவர்களால் பிஜேபி அதிமுக கூட்டணி பிரிவுக்கு வந்தது. அந்த கூட்டணி பிரிந்ததால் பிஜேபிக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது. முக்கியமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியால் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்க
முடியவில்லை. ஸோ வந்து அதிமுகவுக்கும் பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட்டது. ஸோ பிஜேபி தான் கூட இல்லாததால் அதிமுகவுக்கு நிறைய அந்த ஐடி ரைட்ஸ், இடி ரைட்ஸ் வந்து வந்தது. ஆனால் வந்து அது அதிமுகவுக்கு பலமாக தான் வந்து அமைந்தது. ஏன்னா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருப்பதை விட பிஜேபியை விட்டு தனியாக இருக்கும்போது தான் அதிமுகவுக்கு பலமாக இருந்தது. இப்போ ஃபைனலாக அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இணைந்து விட்டது. அப்போவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஸோ அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும், அப்போ தான் வந்து கூட்டணிக்கு வந்து ஒத்துப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாளே சாயந்தரத்துக்குள்ளே வந்து அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்கிட்டு நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவியில் வந்து பிஜேபி தலைமை வந்து உட்கார வைத்து விட்டது. இதுவே வந்து செமையான சர்ச்சையான விஷயமா இருந்தது. இந்த ஒரு விஷயம் வந்து என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்தாலுமே வந்து மக்கள் மத்தியிலே இந்த கூட்டணி வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ வரைக்குமே இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய தோல்வி கூட்டணியாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் நீங்கள் அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச்சை நோட் பண்ணி பார்த்தா தெரியும், தொடர்ந்து எப்படியாவது பிஜேபி அதிமுக கூட்டணியை வந்து பிரித்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலே வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. முக்கியமாக வந்து பிஜேபி தான் வந்து அதிகமான வாக்கு சதவீதம் தமிழகத்தில் வந்து இருக்கிறது அதிமுகவை விட, எங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து 50லாம் இல்லை, எங்களுக்கு 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள் எங்களுக்கு வந்து வேணும் அப்படி சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு சொல்ல, இது வந்து பெரும் சர்ச்சையான விஷயமா மாறியது. ஸோ அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை பிரிப்பதற்காக பிஜேபிக்கு பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதனால் வந்து அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் பிஜேபி மீதும் அண்ணாமலை மீதும் சம கோபத்தில் வந்து இருக்காங்க. இந்த சமயத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு செய்தி வந்து லீக் ஆனது. அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது வந்து பிஜேபி மாநில தலைவர் பதவி வந்து அமர்ந்து விட வேண்டும் அப்படி சொல்லி போராடி கொண்டு இருந்தாங்க. ஆனால் வந்து தலைமை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி கொண்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான பிளானில் வந்து இருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே இந்த பரவியது. ஆனால் தனிக்கட்சி ஆரம்பிப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இப்போ வந்து அண்ணாமலைக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பிஜேபியில் வந்து தொடர்ந்து கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலுமே பிஜேபி தலைமை வந்து அண்ணாமலை மீது கொஞ்சம் பயத்திலையும் கொஞ்சம் கோபத்திலையும் வந்து இருக்குது. ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருப்பதால் வந்து தொடர்ந்து வந்து பிஜேபி அதிமுக பற்றி வந்து நிறைய ப்ரெஸ் மீட் வந்து பேசுகிறாங்க. முக்கியமாக நயனார் நாகேந்திரன் விட அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தில் பயங்கரமான பவர் மாஸ் வந்து இருக்கிறது. அதனால் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மேலே தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பிஜேபி வந்து ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு வட மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வட மாநிலத்திற்கு அண்ணாமலை அவர்கள் தலைமை தேர்தல் தலைவர் பதவியில் வந்து அமர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைந்தாலும் இது வந்து மிகப்பெரிய மைனஸாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது தமிழகத்தில் தான் வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து பிஜேபியில் வந்து இணைந்தாங்க. பிஜேபியை வளர்த்ததை விட வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னை வந்து பயங்கரமாக வளர்த்தி கொண்டாங்க. இப்போ அதே பிஜேபி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்க வேண்டாம், ஸோ வட மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பிளானை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அண்ணாமலை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், இதை வந்து பிஜேபி எப்படி வந்து அண்ணாமலை கிட்ட இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி